ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஜீனியஸ் டார்க் நைட் மான்வாவோட 54வது சாப்டர்லேருந்து 56வது சாப்டர் வரைக்கும் தான். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் பார்க்கலாம், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. வீடியோட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. அண்ட் இந்த மாதிரி புது புது அனிமே மான்வாலாம் வேணும்னா சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு பாருங்க. ஸோ ஓவர விஷயமா ஸ்ட்ரைட்டாக கதைக்குள்ளே போயிடலாம். போன சாப்டர் எங்க முடிஞ்சிருக்கனா, ப்ரொஃபஸரும் ஹீரோக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருப்பாரு. ஹீரோவும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு ரிஃப்யூஸ் பண்ணியிருப்பான். அதோட தான் போன சாப்டர் முடிச்சிருப்போம். இந்த சாப்டர் அதுல இருந்து தான் கண்டினியூ ஆகுது. சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே அந்த ப்ரொஃபஸர் ஹீரோக்கு ஆஃபர் தரதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னு காட்டுறாங்க. நம்ம மொட்டையும் அந்த பர்பிள் மண்டை கிட்ட, டேய் நான் சொல்றது கேள்றா, அந்த வெள்ளை மண்டை அவன் உண்மையிலே பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு ஆளு, நான் கண்டிப்பா சொல்றேன். அந்த சோட்டு அவன் வேற லெவலான ஒரு ஆளு, நான் சொல்றத கேள்றா அப்படின்ட்டு மொட்டையும் ஒரு பின்னாடி கத்திட்டே வர்றாரு. பர்பிள் மண்டையும், நீ என்னதான் சொன்னாலும் அவன் புதுசா வந்த ஒரு ஸ்டூடெண்ட், அவ்வளவுதான். அதுவும் இல்லாம அவன் ஒரு சில அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டான்ட்டு அதுக்குள்ளே நீ கன்க்ளூஷனுக்கு வந்துடாத. அண்ட் புதுசா வர ஸ்டூடெண்ட்ஸ் மேலாம் இந்த மாதிரி பெரிய எதிர்பார்ப்புகளை வைக்காத. இதை கேட்டு மொட்டையும், டே ராஸ் உங்ககிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனையே இதான்டா. அதுவும் இல்லாம நம்ம டீன் நோவாவே அவங்களே நம்ம கிட்ட கேட்டாங்க அவனை பாத்துக்க சொல்லி. நான் கண்டிப்பா சொல்றேன், அவன் பயங்கர டேலண்டான ஒரு ஆளு. நம்ம இப்ப யார பத்தி பேசிட்டு இருக்கோன்றத மறந்துடாத. 4 சேஜஸ்ல ஒரு ஆளான நோவாவே அவன் டேலண்டான ஒரு ஆளுன்னு ஒத்துக்கிட்டாங்க. இது கேட்டு ராசம், சரி சரி நீ அவன் புராணத்தை பாடினதெல்லாம் போதும் நிறுத்து, என் கண்ணாலே அவன் எவ்வளவு டேலண்டான ஆளுன்னு நான் பாத்துக்கிறேன். இது கேட்டு மொட்டையும், நீயும் உன்னோட அந்த ஆட்டிடியூடும், சரி வெயிட் பண்றான், நானும் உன் கூட வரேன். அந்த இடத்துல சீனை கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணி ஹீரோவும் ஒரு ஆஃபரை வேணான்னு சொல்லி இருப்பான்ல, அங்கதான் காட்டுறாங்க. ப்ரொஃபஸரும், எது என் ஆஃபரே ரிஃப்யூஸ் பண்ணிட்டியா, ஏன்டா ஏன் என் ஆஃபரை ரிஃப்யூஸ் பண்ண ரீசன் சொல்லு அப்படின்ட்டு சுத்தி இருக்கிறவனுங்களாம் எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு பைத்தியம் தான் பிடிச்சு போச்சு. ப்ரொஃபசர் இந்த மாதிரி ஒரு ஆஃபரை கொடுத்திருக்காரு, இவனமோ அதை அசால்ட்டா வேணான்னு சொல்றான். அதுவும் இல்லாம அவரு கிட்ட தான் இந்த மேஜிக் எஜுகேஷனோட மொத்த அத்தாரிட்டியுமே இருக்கு. ப்ரொஃபசர் கிட்ட எவ்வளவு பேர் ஸ்டூடெண்டா சேரணும்னு தவம் கிடக்குறானுங்க தெரியுமா. இவன் இந்த மாதிரியான ஒரு ஆஃபரை அவ்வளவு ஈஸியா தூக்கி போடுறான். இந்த மாதிரி ஒரு உதவக்கரையான ஆள் கிட்ட இருந்து நீ வேற என்ன எதிர்பார்க்க முடியும். இவனுக்கு ஃபேமிலியே இப்படிதான். இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை இவன் எப்படி இவ்வளவு அசால்ட்டா சொல்லலாம் தேவையில்லைன்னு. ஆமா நீ சொல்றதோ சரிதான். இந்த மாதிரி ஒரு உதவாக்காரியெல்லாம் ஏன் தான் இந்த மாதிரி அகாடமி உள்ள அலோ பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. இவனுங்க எல்லாம் ஹீரோ போட்டு அப்படியே கரிச்சு கொட்டிட்டு இருக்கானுங்க. ஹீரோவும் நீங்க என்ன தோணுதோ பேசுங்கடா, அதை பத்திலாம் நான் கவலையே பட மாட்டேன். என்னாலும் சரி, நான் என் மைண்ட மாத்திக்கிறதா இல்ல. ஏற்கனவே இந்த எல்லோரா பொண்ணு வேற எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனையை கொடுத்துட்டு இருக்கா. அது பத்தாதுன்னு இவனுங்க வேற புதுசா பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்கானுங்க. அங்க இருக்கிற ஒருத்தனும், ப்ரொஃபசர் ராஸ் நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கலாமா, என்ன கேளு. இங்க இவ்வளவு பேர் இருக்கும் போதும் ஏன் நீங்க நாக்ஸ்க்கு அந்த சான்ஸ் கொடுத்தீங்க? ஏன்னா இந்த இடத்துல இவனை விடவே அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்களே. அதுவும் இல்லாம நீங்க மேஜிக்ல தான் ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான ஆளு. அப்படி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பிரின்சஸ் இருக்காங்க. அதுவும் இல்லாம அவங்க பாடி கார்டு இச்சிட்டா இருக்காங்க. இவங்களோட ஒரு ஒர்த்தியான ஸ்டூடெண்ட் உங்களுக்கு எங்குமே கிடைக்க மாட்டாங்க. இவன் இப்படி சொம்படிச்சுன்னு இருக்கும்போதே ஹீரோவும் அவனை பார்த்துட்டு, இவன் யாரா கூந்தலு பையன் ரொம்ப ட்ரை பண்றானே இவங்க 2 பேர் கூட ஜாயிண்ட் அடிக்கிறதுக்கு, மனசுல ஸ்மார்ட்டான ஒரு ஆளுன்னு நினைப்புன்னு நினைக்கிறேன். இர்ரி மாப்பிள்ள உனக்கு லாஸ்டா நான் வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோ மனசுல நினைச்சுக்கிறான். ராசும் ப்ரொஃபசர்ன்ற ஒரு ஆள் தான் இங்க டிசிஷன் எடுக்கணும், யாரு ரைட்டான பர்சன் யாரு ராங்கான பர்சன்ன்றத. ஆனா இப்ப நான் இதை உங்ககிட்ட சொன்னா கூட உங்களுக்கு அந்த அளவுக்கு கன்வின்சிங்கா இருக்குமான்னு எனக்கு தெரியல. சொல்ல போனோம்னா இதை கேட்டு நிறைய நெகட்டிவ் ரூமர்ஸ் கூட பரப்ப வாய்ப்பு இருக்கு, நான் நாக்ஸுக்கு ஃபேவர் பண்றேன் அப்படின்ற மாதிரி. அதனால இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட ஸ்ட்ரெயிட்டாவே சொல்லிடுறேன். அவன் ஏன் என் ஸ்டூடெண்ட் அவன் ரைட்டான பர்சன்ட்டு நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஹீரோ பாக்குறாரு. பார்க்கும் போதே லைட்டா டெரரா பாக்குற மாதிரி தான் தெரியுது. பார்த்தா ஹீரோ இவர் ஒரே பரவசத்துல பாத்துட்டு இருக்காரு. ஆஹா இவன் மட்டும் நம்மளுக்கு ஸ்டூடெண்டா கிடைச்சானா வெயிட் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி. அதை பார்த்துட்டு ஹீரோவும், இந்த பைத்தியக்கார திருந்தவே மாட்டான் போலியா, என்ன ஆனாலும் சரி இந்த விஷயத்த நான் பண்ண போறதே கிடையாது. ப்ரொஃபசரும் இந்த விஷயத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், அவன் எப்படி அந்த இம்ப சரண்டர் பண்ண வச்சானு. இவர் இப்படி சொல்லும் போதே இந்த இடத்துல கட் பண்ணிடுறாங்க. அவர் என்ன சொன்னாரு அப்படின்றத காட்டல. ஹீரோவோ இப்ப ப்ரொஃபசர் என்ன சொன்னாரு அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ராஸோட ஒப்பீனியன் என்னன்னா, விஷயம் ஆனா இது எனக்கு எப்படின்னு தெரியல, எப்படியோ அந்த இம்பு ரொம்ப சீக்கிரமாவே சரண்டர் ஆயிடுச்சு என்கிட்ட. என்னவா இருந்தாலும் சரி அது ஒரு லோ ரேங்க் டீமன், ஆனா அதுக்குன்னு அதை ஈஸியா யாராலையும் இந்த விஷயத்த பண்ண முடியாது. அதனாலதான் என்ன ஒரு பயங்கரமான ஆளு அப்படின்ற மாதிரி அவர் இமேஜின் பண்ணிக்கிட்டாரு. ரெண்டாவது என்கிட்ட இருக்கிற டேலண்ட், அதுதான் அந்த மானா சென்சிட்டிவ் ஜீனியஸ். ராஸ் ரொம்ப வருஷமாவே இந்த மேஜிக்க பத்தி படிச்சிட்டு இருக்காரு. அவரை மாதிரி ஒரு ஆளால பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட முடியும் யார் மேஜிக்ல டேலண்டா இருக்கா யார் மேஜிக்ல டேலண்டா இல்லன்னு. ஹீரோவும் ப்ரொஃபசர் இதை தான் சொன்னாரு அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கான். ப்ரொஃபசரும் இதெல்லாம் தான் காரணம் நான் நாக்ஸை என்னோட ஸ்டூடெண்டா மாத்திக்கணும்னு நினைக்கிறதுக்கு. ஹீரோ அப்படி சொல்லிட்டு ஹீரோ பாக்குறாரு. ஹீரோவும், நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன் நான் இந்த விஷயத்த பண்ண போறது இல்ல. ஆனா நாக்ஸ் நீ மறுபடியும் ஒரு தடவை இதை யோசிச்சு பார்த்தா என்னதான் தப்பு, தயவு செஞ்சு யோசிச்சு பாரு தம்பி, இது உனக்கு தான்டா நல்லது. அவரும் வாயில சொல்லு ஊத்த ஊத்த ஹீரோ முன்னாடி நின்னு, தம்பி நாக்ஸ் கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாருப்பா, ரொம்ப சீக்கிரமா யோசிக்காத. இவர் இப்படி சொல்லும் போதே ஹீரோவும், யோ உன் வாயில கறி எச்ச தொலைச்சிட்டு பேசியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அங்க வந்து கிளம்புறான். கிளம்பும் போதே, உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் வேணும்னா இந்த இடத்துல என்ன விடவே கேப்பபிளான ஆளு நிறைய பேர் இருக்காங்க, போய் அவங்கள புடிச்சுக்கோங்க, என் பின்னாடி வராதீங்க, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க, அது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். ஹீரோ சொல்லிட்டு
சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். ப்ரொஃபஸரும் டேய் தம்பி தம்பி தம்புடு நில்றா தம்பி நில்றா அப்படின்ட்டு அவர் பின்னாடியே ஓடிட்டு இருக்காரு. இது அந்த மெயின் கேரக்டர்னு சொன்ன எல்லாருமே நின்னு பாத்துட்டு இருக்காங்க. பிரின்சஸும் நான் ரூமர்ஸ்ல கேள்விப்பட்டதை விடவே இவன் கொஞ்சம் டிஃபரெண்டான ஆளா இருக்கான், என்ன மன்னிச்சிருங்க பிரின்சஸ், என்னோட இன்ஃபர்மேஷன் கேதரிங் எபிலிட்டி அது கொஞ்சம் லேக்கா இருக்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைச்சுடா, நான் ஜஸ்ட் அவன் மேல கொஞ்சம் கியூரியஸ் ஆயிட்டேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. பிரின்சஸும் இந்த நாக்ஸ் ஒன் இவன் நம்ம இம்பீரியல் ஃபேமிலிக்கு ஒரு லைட்டா இருக்க போறானா, அப்படி இல்லனா நம்மள ஃபுல்லா கவர் பண்ற ஒரு டார்க் கிளவுடா இருக்க போறானா? இவன் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஹீரோவும் வெளியே வந்து நின்னு மூச்சு வாங்கிட்டு இருக்கான். எப்பா அந்த ஆளு கிட்ட இருந்து தப்பிக்கிறது ஒரு பெரும் போராட்டமா போயிடுச்சே, விட்டா அந்த ஆள் என்ன கட்சி தின்றுவான் போல இதே. ஏன்டா இந்த இன்னர் லூனட்டிக்ல ஒரு கேரக்டர் கூட நார்மலாவே இருக்க மாட்டீங்க, எல்லாம் பைத்தியமா சுத்திட்டு இருக்கீங்களேடா. எப்படியோ நான் அந்த ஆள் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன், அதுவே சந்தோஷம் தான். இதுக்கப்புறமாச்சு நான் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஹீரோ இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே நைட்டு ஹீரோட ரூம்ல தான் காட்டுறாங்க. ஹீரோவும் சோகத்தோட மொத்த உருவமா உட்காந்துட்டு இருக்கான். பச்சை மண்டியும் யங் மாஸ்டர் நாக்ஸ் எதனா பிரச்சனை ஆயிடுச்சு அகாடமில? பிரச்சனையா? அது எப்படிமான பிரச்சனைன்னு சொல்றது, அதை விட கொடூரமான விஷயம் ஒண்ணு நடந்துருச்சு. அகாடமில என்ன ஆச்சு அப்படின்றத காட்டுறாங்க. ஹீரோ கிளாஸ்ல உட்காந்துட்டு இருக்கும் போது ப்ரொஃபஸரும் வந்து தம்பி நாக்ஸே வாப்பா என் டீம்ல வந்து ஜாயிண்ட் அடிச்சுக்கோ, என்னோட ஸ்டூடெண்டா மாறிடு அப்படின்ட்டு அவரும் பின்னாடி உட்காந்து குசு குசுன்னு இவன் காதுல பேசிட்டு இருக்காரு. ஹீரோவும் காரிடார்ல, கிளாஸ் ரூம்ல, கேன்டீன்ல இதை விட ஒஸ்டான ஒரு இடம், அதை நான் எப்படி உங்ககிட்ட சொல்றது? டாய்லெட்ல கூட அந்த ஆள் என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டாமா, நிம்மதியா என்னால பிசு கூட அடிக்க முடியல. நான் பார்த்தா தலை அங்கேயே வந்து எட்டி பார்த்து தம்பி நாக்ஸே வாப்பா வந்து ஜாயிண்ட் அடிச்சிருக்கேன் டீம்ல அப்படின்னு கத்திட்டு இருக்காரு. இது எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்துட்டு இருக்காங்க. ப்ரொஃபஸரும் நாக்ஸ் நீ என்ன யோசிச்சு பாத்தியா, வா என் ஸ்டூடெண்டா சேர்ந்துரு அப்படின்றாரு. ஹீரோவும் ப்ரொஃபசர் ராஸ் இந்த விஷயத்த கொஞ்சம் தயவு செஞ்சு நிறுத்துறீங்களா, நீங்க பண்றது எனக்கு செம்ம காண்டாவுது, இப்பயே உங்களை தூக்கி போட்டு சொருவிடலாம் போல இருக்குது எனக்கு. அவரும் இதை கேட்டு சிரிச்சுட்டே சூப்பர்பா சூப்பர்பா நீ நெக்கலா பேசினாலும் எனக்கு அந்த விஷயம் பிடிச்சிருக்கு. ஹீரோவும் ப்ரொஃபசர் இந்த இடத்துல பச்சை பச்சையா திட்டிட்டு இருக்கான். இந்த ஆளு திருந்தவே மாட்டான் போல, அவன் திரும்ப திரும்ப என்கிட்ட வந்து கேட்டுட்டே இருக்கான். இதை கேட்டு பச்சை மண்டியும் யங் மாஸ்டர் நாக்ஸ் ப்ரொஃபசர் இந்த மாதிரி அசிங்க அசிங்கமா திட்டக்கூடாதுன்ட்டு அகாடமில ரூல்ஸ் இருக்கு, நீங்க இந்த ப்ரொஃபசர் ராஸ்ன்னு சொல்றது இந்த மேஜிக் தியரியிலே பெஸ்டான ஒரு ஆளா இருக்காரு, அவரை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. ஆமா ஆமா அந்த ஆளு தான் இப்படி பண்ணிட்டு இருக்கான். ஆனா இது கொஞ்சம் வினோதமா இருக்கு, நான் என்ன கேள்விப்பட்டேன்னா ஒரு நல்ல மனுஷன் தான் கேள்விப்பட்டேன், அவர் ஏன் இந்த மாதிரியான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு? நீ சொல்றது கரெக்ட் தான், அந்த ஆளு நல்லவன் தான், ஆனா அப்படின்ட்டு ஹீரோவும் அவரோட நெகட்டிவ் ட்ரேட்ஸை காட்டுறான். நான் பார்த்தா அதுலயும் கேன் பி அப்சசிவ், பேரனாய், வீக் மைண்ட், கோல்ட் ஹார்ட் அப்படின்ட்டு அவருக்கு நிறைய நெகட்டிவ் ட்ரேட்ஸ் இருக்கு. ஹீரோவும் அவர்கிட்ட இருக்கிற பிரச்சனையே அவர்கிட்ட இருக்க அந்த நெகட்டிவ் ட்ரேட்ஸ் தான். அப்படியே கட் பண்ணி ஹீரோட எஸ்டேட்டை தான் காட்டுறாங்க. உள்ள சோல்ஜர்ஸ் எல்லாமே நிறுத்துங்க, அவனை என்ன ஆனாலும் சரி அவன் இந்த வழியா போவே கூடாது, அவனை எப்படியாச்சும் தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. நான் பார்த்தா முன்னாடி எவனோ கத்தி ஃபுல்லா ரத்தம் தரையில போட்டு தேய்ச்சிட்டு வரான் வில்ல மாதிரி. கைஸ் உங்கள எத்தனை பேர் இவன் யாருன்னு கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். இவன் யாருன்னு போய் கமெண்ட்ல சொல்லுங்க. எப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நேரத்துல நானே சொல்றேன், இருந்தாலும் உங்களை எத்தனை பேர் கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். இவனும் இப்படி உள்ள வரும்போதே சோல்ஜர்ஸும் எல்லாருமே அவனை எப்படியாச்சும் தடுத்து நிறுத்துங்க, பேட்ரியாக் என்ன சொன்னாருன்னு உங்களுக்கு தெரியும்ல, அவர் என்ன ஆனாலும் யங் மாஸ்டர் கிரெயின் அவர் ரூம் உள்ள விடக்கூடாதுன்னு சொன்னாரு. இவனுக்கு எல்லாருமே மாத்தி மாத்தி இப்படி கத்திட்டு இருக்கானுங்க. கிரெயினும் இது ரொம்பவே ஆஷா உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அங்க நின்னுட்டு இருந்தவனும் இந்த சோல்ஜரை தாண்டி பின்னாடி வந்துடுறான். வந்தவனும் அந்த சோல்ஜரை திரும்பி பார்த்து எந்த ஒரு அப்பா அவங்க பையனை இந்த மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க? காய்ஸ் இவன் கிரெயின்ன்றதுனால ஹீரோவோட ரெண்டாவது அண்ணன் நினைச்சிடாதீங்க, இந்த பையன் தான் ஃபர்ஸ்ட் பையன். ரெண்டு பேருக்குமே கிரெயின் தான் இவனுக்கு பேர் வச்சிருக்கானுங்க. இதுல இந்த மான்வால மிஸ்டேக் பண்ணிருக்கானுங்களா இல்ல உண்மையிலே இவனுக்கு ரெண்டு பேர் ட்வின்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வச்சா தெரியல. இவன் வந்து ஹீரோவோட முத அண்ணன், சப்ஜுகேஷன் கூட போனது வந்து ஹீரோவோட ரெண்டாவது அண்ணன். இவன் இப்படி சொல்லும் போதே உள்ள பட்லரும் பல்ல கட்சி நின்னுட்டு இருக்காரு. இவர் இப்படி நின்னுட்டு இருக்கும் போதே அவனும் கதவு திறந்துட்டு உள்ள வரான். பட்லரும் என்னால இந்த இடத்துல இருந்து சுத்தமா நவரவே முடியல, யங் மாஸ்டர் கிரெயின் இவர் எப்படி இந்த ஷார்ட் டைம்ல இவ்வளவு ஸ்ட்ராங் ஆனாரு? ஹீரோ அவங்க அப்பாவோ கிரெயின் நீ எதுக்கு நம்ம ஃபேமிலிக்கு திரும்ப வந்த? அதை கேட்டவனும் என் வீட்டுக்கு வர்றதுக்கு எதனா ரீசன் இருக்கணுமா என்ன? ஃபாதர் இது உன் வீடுன்னு நீ நினைக்கிறியா? இவர் இப்படி கொடூரமா கேட்கவே அவன் பிசிறே தட்டாம இவரை கொடூரமா முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். அவனும் நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், நீங்க கிவ் அப் பண்றதுக்கு டைம் வந்துருச்சு, அதுவும் இல்லாம உங்ககிட்ட இன்னும் அந்த அளவுக்கு நேரம் இல்ல, இது உங்களுக்கே நல்லா தெரியும், உனக்கோ இதுக்கோ சம்பந்தமே இல்ல, கம்முன்னு. அதை கேட்ட அவனும் எனக்கு நல்லாவே தெரியும் உங்ககிட்ட இருக்கிற அந்த டீமன் உங்களை கன்சியூம் பண்ணிட்டு இருக்குன்னு, அதுவும் இல்லாம நீங்க வீக்காவ அது ஸ்ட்ராங் ஆயிட்டே போகும், அப்படி மட்டும் அது ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா அது கண்ணு முன்னாடி என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் டிவோர் பண்ண ஆரம்பிச்சிடும். ஹீரோ உங்க அப்பா அதை கேட்டு நீயும் இந்த விஷயம் நடக்கணும் தானே நினைச்சிட்டு இருக்க, நான் இங்க வந்த காரணம் அது ரொம்பவே சிம்பிள், அந்த ஸ்வாடை எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க? என்ன சொல்ற, எதை பத்தி கேக்குற? அதுதான் ஃபர்ஸ்ட் பேட்ரியாக்கோட ஸ்வாட், அதை எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க? பையனுக்கு இன்னும் தெரியல, அதை ஹீரோ கிட்ட தான் கொடுத்திருக்காங்க அப்படின்ட்டு. அவனும் எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க அந்த ஸ்ட்ராம் பிரிங்கரை? இவன் இப்படி கேட்கும் போதே இந்த இடத்துல இந்த சாப்டர் முடிச்சிடறாங்க.
நெக்ஸ்ட் சாப்டர் ஸ்டார்டிங்ல ஹீரோ அவங்க அண்ணன் கேட்கறதோட தான் இந்த சாப்டரை ஸ்டார்ட் பண்றானுங்க. அந்த ஃபர்ஸ்ட் பேட்ரியாக்கோட ஸ்வாட் அதான் ஜின் வான் அவரோட ஸ்வாட் பிரிங்கர் அதை எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க? அதை கேட்டு ஹீரோ அவங்க அப்பாவும் உனக்கு எவ்வளவு தைரியம் தான் ஃபர்ஸ்ட் பேட்ரியாக்கோட பேரே சொல்லியிருப்பேன், உனக்கு என்ன மர கழிந்துருச்சா? இப்ப நான் அவர் பேரை சொன்னதுதான் இங்க முக்கியமான விஷயம் நீங்க நினைக்கிறீங்களா? இங்க முக்கியமான விஷயமே நம்ம ஸ்ட்ராங்கா ஆகுறதும் நம்ம ஃபோர்ஸை ஸ்ட்ராங்கா ஆக்குறதும் தான். அதுதானே ஒரு நோபலோட இம்பார்ட்டன்டான டியூட்டியே. இதை கேட்டு ஹீரோ அவங்க அப்பாவும் உனக்கு முக்கியமான விஷயம்னா அது என்னன்னே தெரியாதுடா, அப்ப உங்களுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு தெரிஞ்சா எதுக்கு நீங்க அந்த உமனை சாவ விட்டீங்க? அதை கேட்டு பட்லர் ஷாக் ஆயிடுறாரு. இல்ல இந்த பேச்சை இப்ப எதுக்கு பேட்ரியாக்கு முன்னாடி இவர் எடுத்துட்டு வர்றாரு? அதை கேட்டு ஹீரோ அவங்க அப்பாவும் இப்ப நீ அந்த உமன் தானே சொன்ன, நீ இப்படிதான் உங்க அம்மாவை டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடத்த போறியா? எது எங்க அம்மாவா? எங்க அம்மா ஒரே ஒரு ஆள் தான், அது பெரிசிலா வான் தான். அதுவும் இல்லாம அந்த உமன் அது நீங்க பண்ண ஒரு தப்பு, அவ வெறும் நம்ம ஃபேமிலிக்கு வந்த ஒரு கெஸ்ட், அவ்வளவுதான். இதை கேட்டு ஹீரோ அவங்க அப்பா சம காண்டாயிடுறாரு. அவரும் இங்க இருந்து வெளியே போடா, என்ன சொல்ற, நான் உன்னை இங்க இருந்து கிளம்புன்னு, என் பிள்ளையோட தலைய என் கையாலேயே வெட்ட வச்சிடாத அப்படின்ட்டு இவ்வளவு கொடூரமா சொல்லிட்டு இருக்காரு. அவனும் இந்த விஷயத்த நினைச்சு கண்டிப்பா நீங்க ரெக்ரெட் பண்ணுவீங்க, இன்னும் கொஞ்ச நாள்லயே இது எல்லாத்தையுமே நீங்க புரிஞ்சுப்பீங்க நீங்க என்ன தப்பு பண்ணிருக்கீங்க அப்படின்ட்டு. அதுவும் இல்லாம இது எல்லாத்தையுமே நான் பக்காவா ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன் எனக்காக. இவனும் அப்படி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். ஹீரோ உங்க அப்பாவும் இவன் போறதையே பாத்துட்டு இருக்காரு. பட்லரும் பேட்ரியாக் நீங்க நல்லா தானே இருக்கீங்க, இந்த விஷயத்த அப்படியே விட்டுரு, எனக்கு தெரிஞ்சு என்னோட கேவலமான ஒரு முகத்தை உங்ககிட்ட நான் காட்டிட்டேன்னு நினைக்கிறேன். பேட்ரியாக் அப்படி மட்டும் சொல்லாதீங்க, நான் இந்த ஃபேமிலிக்காக என்னோட மொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணிச்சிருக்கேன். ஆனா பேட்ரியாக் இந்த உலகத்துக்கு மட்டும் மாஸ்டர் கிரெயின் டீமன் கூட சேர்ந்து வேலை பார்க்கறாருன்னு தெரிஞ்சா அது நம்மளுக்கு தான் ஒரு பெரிய டேஞ்சரா மாறிடும். இது சொல்லிட்டு பட்லரும் எனக்கு தெரிஞ்சு நம்ம புது சக்சஸரை சூஸ் பண்றதுக்கு நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். புது சக்சஸரா? ஆமா, நான் ஒரு குட் நியூஸை கேள்விப்பட்டேன். இந்த டைம் எல்டின் அகாடமில நடந்த அட்மிஷன் டெஸ்ட்ல டாப் ஸ்டூடெண்டா வந்தது யாருன்னா நம்மளோட யங் மாஸ்டர் நாக்ஸ் தான். உண்மையாவா? இப்ப நான் இதை யோசிச்சு பார்த்தேன்னா எல்டின் அகாடமியோட புது டீன் ஆமா அது நோவா ஒன் ட்ரினிட்டி தான். ஒன் ஆஃப் த 4 சேஜஸ் அவங்களே யங் மாஸ்டரோட டேலண்ட் அக்னாலேஜ் பண்ணியிருக்காங்க. ஹீரோ உங்க அப்பாவும் நாக்ஸ் அப்படின்னும் போதே பட்லரும் அவர் growth வந்து கொஞ்சம் இன்சஃபிஷியன்டா தான் இருக்கு, ஆனா நாங்க இதுக்கு முன்னாடி பார்த்தது மட்டும் அவரோட உண்மையான டேலண்ட் லெவலா இருந்ததுன்னா நான் கண்டிப்பா சொல்றேன் அவர்கிட்ட அதிகமான பொட்டன்ஷியல் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அடுத்தது இந்த சீட்ல உட்கார போறது யங் மாஸ்டர் நாக்ஸ் தான் நான் நினைக்கிறேன். பட்லர் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த இடத்துல சீனை கட் பண்ணி ராஸ் தான் காட்டுறாங்க. பாப்பா தம்பி வந்து என் அப்ரண்டிஸா சேர்ந்துரு. மறுபடியும் ஹீரோ கிட்ட தான் வந்து அவர் உட்காந்துட்டு இருக்காரு. ஹீரோவும் நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன் என்னால முடியாது, நான் உனக்கு நிறைய காசு தரேன்பா, உனக்கு பிரச்சனையே இல்லாம நீ இந்த அகாடமில ஜாலியா படிக்கலாம், மறந்துட்டீங்களா? என்கிட்ட ஊறப்பட்ட பணம் இருக்கு, அதுவும் இல்லாம நான் எந்த மாதிரி ஒரு ஃபேமிலில இருந்து வந்திருக்கேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். சரி அப்படின்னா உனக்கு நான் நிறைய ஃபேம் கொடுக்குறேன். ஃபேமா? என்ன மாதிரி உதவாக்கரன்னு பேர் வச்சிருக்கிற ஒரு ஆளுக்கு ஃபேம்ன்றதுலாம் வெறும் தேவையில்லாத ஒரு விஷயம் தான். இவர் எது கொடுத்தாலும் ஹீரோ அதை வேணாம்னு சொல்லிட்டு இருக்கான். இவரும் நாக்ஸ் தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிச்சு பாருப்பா, இது ஒரு நல்ல ஆஃபர் அப்படின்ட்டு அவரும் ஹீரோ கிட்ட கெஞ்சிட்டு இருக்காரு. ஹீரோவும் இந்த ஆளு பேசி பேசி என் காதுல இருந்து ரத்தமே வந்துரும் போலுக்குது, விடவே மாட்டானே அவன் அப்படின்ட்டு ஹீரோவோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு யோசிச்சு பாக்குறான். பச்சை மண்டியும் ஹீரோ கிட்ட அவரு இவ்வளவு சின்சியரா உங்ககிட்ட வந்து கேக்குறாருன்னா கண்டிப்பா அவர் என்ன சொல்ல வர்றாருனாச்சு கொஞ்சமாச்சு கேளுங்க எங்க மாஸ்டர். அவரு நார்மலா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ற ஒரு ஆளே கிடையாது. அவரே இந்த மாதிரி பண்றாருன்னா கண்டிப்பா அது பின்னாடி எதனா ஒரு ரீசன் இருக்கணும். அவரு ரொம்பவே எஜுகேட்டடான ஒரு ஆளு, அதுவும் இல்லாம வீக்கா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாம் அவங்க எப்படி ப்ராக்ரஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அவரு தான் எல்லாருக்குமே ஹெல்ப் பண்றது. ஹீரோவும் இவன் சொன்னதெல்லாம் கேட்டு நீ சொல்றதும் சரிதான், அவ்வளவு ஈஸியா என்னால அவரை அவாய்ட் பண்ற முடியாது. அந்த ஆள் என்னதான் ஒரு பைத்தியகாரத்தனமான ஆளா இருந்தாலும் நான் எந்த மாதிரியான விஷயத்துல லேக் ஆகிறேன்னு தெரிஞ்சா அவரே இது எல்லாத்தையுமே கிவ் அப் பண்ணிருவாரு. ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஹீரோவும் அவர்கிட்ட நீங்க என்கிட்ட நிறைய விஷயம் நேற்று எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, ஆனா சத்தியமா எனக்கு அதுல ஒண்ணுமே புரியல, நான் தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் ஒரே விஷயம் தான், உங்களை மாதிரியான ஒரு நல்ல ப்ரொஃபசர் என்ன மாதிரியான ஒரு ஆளை எதுக்கு அப்ரெண்டிஸா வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? என்னப்பா கேள்வி இது? நீ ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான ஸ்டூடெண்ட் பா, இது போதாதா? நான் கேட்டது உங்ககிட்ட உண்மையான ரீசனை, நான் எதுக்கு உங்களுக்கு தேவை? நீங்க அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு ஆள் வேணும்னா என்னை விட நிறைய அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த அகாடமில இருக்காங்க. ஹீரோவும் இதை விட மாட்டான் அப்படின்ட்டு இவரும் தெரிஞ்சுக்கிட்டு நீ கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கியா? என்ன மாதிரி ஒரு உதவாக்காரியான ஆளுக்கு வேற என்ன வேலை இருக்கு போகுது? என்ன நான் என்ன சொல்ல வந்தேன்னா ஐ எம் ஆல்வேஸ் வெட்டி அப்படின்றான். அதை கேட்டு இவரு சிரிச்சுட்டு சரி நான் சொல்ல போறது கொஞ்சம் பெரிய ஸ்டோரி, அதனால தெளிவா கேட்டுக்கோ. அதுவும் இல்லாம நான் உனக்காக தான் இந்த டீயை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், அதனால இந்த டீயை கொஞ்சமாச்சு குடி. சரி நான் குடிக்கிறேன், நீங்க கதையை சொல்ல ஆரம்பிங்க. காரணம் என்னன்னா எனக்கு நீ வேணும், ஐ மீன் உன்ன மாதிரி ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான அப்ரெண்டிஸ் வேணும். அப்படின்னா மட்டும்தான் என்னால என்னோட ரிசர்ச்சை கம்ப்ளீட் பண்ண முடியும். ரிசர்ச்சா? ஆமா, வீக்கா இருக்கிறவங்களால மானவை யூஸ் பண்ண முடியாது. என்னோட லைஃப் லாங் விஷயம் அதை எப்படியாச்சும் கம்ப்ளீட் பண்ணுன்றதுதான். அதனாலதான் நீ எனக்கு தேவைப்படுற. ஏன்னா போராட கூட சக்தி இல்லாம சாக
சாவற ஒரு ஆளை நான் மறுபடியும் பாக்குறதுக்கு விரும்பல. ஆமா, அப்படிதான் என் பையனும் செத்தான். அதை கேட்டு ஹீரோவும் எல்லா கேரக்டர் பின்னாடியுமே ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு, நான் இந்த கேம்ல மட்டும் போக்கஸ் பண்ணதுனால அந்த ஸ்டோரியை பத்திலாம் நான் அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கல. ப்ரொஃபஸரும் இந்த உலகத்துல எப்பவுமே ஒருத்தரால கடந்து போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டே தான் இருக்கும். இப்போ வந்து ப்ரொஃபஸரோட பாஸ்ட்ல காட்டுறாங்க. அவரும் நான் விஸ்கான் செலஸ்டியா ஃபேமிலியில பையனா பிறந்தேன், அதுவும் இல்லாம என் ஃபேமிலியை நான் தான் லீட் பண்ற சுச்சுவேஷனும் வந்தது. என்னதான் என்கிட்ட பெருசா அவுட்ஸ்டாண்டிங் டேலண்ட் எதுவுமே இல்லைனாலும் என்னையும் இந்த எல்டின் அகாடமில ஒரு ஸ்டூடெண்ட் அக்செப்ட் பண்ணானுங்க. என்கிட்ட இருக்கிற தியரி ஸ்கில் மூலியமாவே நான் இந்த அகாடமில ஒரு ப்ரொஃபஸராகவும் மாறினேன். என்னோட பிராக்டிக்கல்ல எப்பவுமே எனக்கு புவரான ரிசல்ட் தான் வந்துட்டே இருந்தது. அதனால என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே என்ன ஒரு லூசர் மாதிரி தான் பார்த்தாங்க. நான் என்னதான் ரிட்டன் டெஸ்ட்ல எப்பவுமே டாப்ல வந்தாலுமே பிராக்டிக்கல்ல என்னால எதுவுமே பண்ண முடியாதுன்ற விஷயத்த என்னால மாத்த முடியல. அதனால சுத்தி இருக்கிறவங்க என்ன லூசர் மாதிரி பாக்குற அந்த பார்வை மாறவே இல்லை. என்னதான் என் ரிசர்ச்ல பெரிய ப்ராக்ரஸ் இல்லைனாலுமே நான் அது எல்லாத்தையுமே தாண்டி ஓவர் கம் பண்ணி வந்துட்டே தான் இருந்தேன். நான் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு தான் நான் இந்த இடத்துல ஒரு ப்ரொஃபஸராகவே மாறினேன். இது எல்லாத்துக்குமே நடுவுலயும் எனக்கு கல்யாணமும் ஆச்சு. நான் ஒரு ப்ரொஃபஸரா எவ்வளவுதான் அச்சீவ்மெண்ட் பண்ணாலுமே இந்த உலகத்துல ஒருத்தர் கூட அதை அக்னாலேஜ் பண்ணவே இல்லை. இது போதாதுன்னு என்னோட மொத்த அச்சீவ்மெண்ட்டையும் பேர் தெரியாத ஒருத்தன் பப்ளிஷ் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் என்ன லூசரா பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாம் இன்னும் மோசமான நிலைமையில என்ன பாக்குற மாதிரி மாறிடுச்சு. இது எல்லாத்துக்குமே நடுவுல எனக்கு நடந்த ஒரு நல்ல விஷயம் எதுனா, எனக்கு ஒரு பையன் பிறந்ததுதான். என்னோட ஒரே ஒரு பையன். அவன் நல்லாவே வளர்ந்தது மட்டும் இல்லாம இந்த அகாடமில ஒரு ஆளாவும் மாறினான். அவனுக்கு வந்த கஷ்டமான சுச்சுவேஷன் எல்லாம் ஓவர் கம் பண்ணி இந்த அகாடமில சக்சஸ்ஃபுல்லா கிராஜுவேட்டும் ஆனான். அவன் அப்ப என்கிட்ட என்ன சொன்னானா, ஃபாதர் கவலைப்படாதீங்க, நான் கஷ்டப்பட்டு உழைச்சு உங்களுக்கு ஒரு நல்ல பேர் சேர்த்து தருவேன், எல்லாரும் உங்களை பெருமையா பார்ப்பாங்க. அவன் அதை சொல்லும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறம் என் பையன் எம்பரரோட டைரக்ட் ஸ்குவாட்ல போய் ஜாயின் பண்ணான். அந்த ஸ்குவாட் தான் பேட்டில் ஃபீல்ட்ல ஃப்ரண்ட்ல நின்னு சண்டை போட ஆரம்பிச்சது. அவன் இந்த பேட்டில்ல ஜெயிச்சா என்ன எல்லாரும் பெருமையா பேசுவாங்க, அதுவும் இல்லாம எங்க ஃபேமிலியை திருப்பியும் ஒரு டாப் பொசிஷனுக்கு எடுத்துன்னு போயிடலான்ட்டு அவன் சண்டை போட ஆரம்பிச்சான். ஆனா அந்த பேட்டில்ல என் பையன் செத்துட்டான். சொல்ல போனா அந்த பேட்டில் ஸ்டார்ட் ஆகி ரொம்ப நேரம் கூட ஆகல, வெறும் மானாவால இன்ஃபியூஸ் பண்ணப்பட்ட ஒரு ஆரோல என் பையன் மாட்டி செத்து போயிட்டான். எனக்கு தெரிஞ்சு இந்த எக்ஸ்பிளனேஷன் போதும்னு நினைக்கிறேன். நான் ஏன் இந்த தியரி மேலயும் ரிசர்ச் மேலயும் இவ்வளவு அப்சஸ்டா இருக்கேன்னு. அப்படின்னா மட்டும்தான் வீக்கா இருக்கிறவங்கள எல்லாம் என்னால ப்ரொடெக்ட் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து ஹீரோ கிட்ட இவர் சொல்லியிருக்காரு. ஹீரோவும் இந்த கதை ஒன்னும் அந்த அளவுக்கு சிக்னிபிகண்டா இல்ல, ஏன்னா இந்த இன்னர் லூனட்டிக்ல இந்த மாதிரி ஊறப்பட்ட கதை இருக்கு. ஆனா எனக்கு ஏன் தெரியல, நான் மானிட்டர் வழியா பார்த்த ப்ரொஃபஸருக்கும் இப்ப நான் நேர்ல பாக்குற ப்ரொஃபஸருக்கும் நிறையவே டிஃபரன்ஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த எல்லா விஷயமே எனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஹீரோவும் இதை எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு ப்ரொஃபஸரை பார்த்து என்ன மன்னிச்சிருங்க, உங்க ஸ்டோரியை கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் இன்னும் கான்பிடென்ட்டா இதை சொல்றேன். இந்த பொசிஷனுக்கு என்னை விட பெட்டரான ஒரு ஆள் இருக்காரு. நீங்க சொல்றது எல்லாத்தையுமே அவர் லிசனும் பண்ணுவாரு, என்னை விட இந்த விஷயத்துல ரொம்ப சீரியஸாவும் இருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரியான ஒரு ஆள் தான் உங்களுக்கு கரெக்டா இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். சரி, நம்ம நெக்ஸ்ட் லெசன் அப்போ பாப்போம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வாங்க வந்து கிளம்பிடுறான். இவரும் டேபிள் மேல இருக்க ஒரு பையன் போட்டோவை பார்த்துட்டு எனக்கு ஏன் தெரியல நாக்ஸ பார்க்கும் போது என் பையனை பாக்குற மாதிரியே இருக்கு. அப்படியே கட் பண்ணி நைட்டு தான் காட்டுறாங்க ஹீரோட மேன்ஷன்ல. நான் திரும்ப இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு நியூஸ் வந்தது. அது ஒன்னும் சாதாரண விஷயம் இல்ல, அது ரொம்பவே பெரிய விஷயம். ஹீரோவும் பச்சை மண்டை கிட்ட என்ன சொன்ன, இப்ப நீ என்ன சொன்ன மறுபடியும் சொல்லு அப்படின்றான். இவளும் உங்க ஃபேமிலியோட ஃபர்ஸ்ட் சன் அதான் மாஸ்டர் கிரைன், அவர் திரும்பவும் ஃபேமிலிக்கு வந்திருக்காரு, அதனால ஏகப்பட்ட பாடி கார்ட்ஸும் நைட்ஸும் செத்து போயிட்டாங்க. ஹீரோவும் அதை கேட்டு கிரைன் வானா அந்த ஃபர்ஸ்ட் கிரவுன் பிரின்சஸ் லூயிஸ், அவன் தான் இந்த இன்னர் லூனட்டிக்லயே பேட் எண்டிங்க உருவாக்குறதுல ஒரு பயங்கரமான ஆளு. எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு ரெண்டு பேரும் அவனுக்கு மூவ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்கன்னு நினைக்கிறேன். ஹீரோ இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே இந்த இடத்துல இந்த சாப்டர் முடிச்சிடறாங்க. நெக்ஸ்ட் சாப்டர் ஸ்டார்டிங்ல ஒரு ஆளால ஒரு எண்டிங்க மோசமாக்க முடியும்னா அது அவனால மட்டும்தான் முடியும். ஹீரோ போய் இதை யோசிச்சுட்டு பச்சை மண்டைய பார்த்து, பச்சை மண்டை நீ ரீசெண்டா தானே நம்ம ஃபேமிலி எஸ்டேட்டுக்கு போயிட்டு வந்த? ஆமா, எட்பர்ட்ல ராண்ட்வெல் தான் எங்களை கூப்பிட்டு இருந்தாரு, நானும் ரோனானும் தான் போயிருந்தோம். என்ன, தியோவோட ரெண்டாவது ஒய்ஃப் அதான் நாக்ஸ் அவங்க அம்மா. தியோ ஒரு ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை விட நாக்ஸ் அவங்க அம்மாவை தான் அதிகமா லவ் பண்ணாரு. எனக்கு தெரியல அவன் மட்டும் நாக்ஸ் அந்த அளவுக்கு வெறுத்தானா, கண்டிப்பா அது பச்சை மண்டைக்கும் ஒரு பிரச்சனையா தான் இருக்கும். எனக்கு சுத்தமா புரியவே இல்லை இந்த நாக்ஸ் பையன் எதுக்குதான் இவ்வளவு எனிமையை உருவாக்கி வச்சிருக்கானோ. ஹீரோவும் பச்சை மண்டைய பார்த்து, கிரைன் உங்ககிட்ட எதனா பிரச்சனை பண்ணானா? நான் இப்ப அதை யோசிச்சு பார்த்தனா இவ இப்படி இழுக்கும் போதே ஹீரோவும் அந்த கூந்தல் கண்டிப்பா இவகிட்ட ஏதோ ஒரு பிரச்சனையை பண்ணியிருக்கான். மாஸ்டர் கிரைன் வந்து என்ன அவர் டீம்ல சேர்த்துக்க சொன்னாரு. எதே அப்படின்ட்டு இவளும் இழுக்கும் போதே இப்ப பாஸ்ட்ல என்ன நடந்தது காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போதே கிரைனும் அந்த சைடு தான் வந்துட்டு இருக்கான். கிரைனை பார்த்த உடனே இவங்க ரெண்டு பேரும் ஓர போயிடுறாங்க. கிரைனும் இவளை நோட்டீஸ் பண்ணிட்டு, யார் இந்த மெய்டு, இவளை பார்த்தாலே தெரியுது இவ எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஆளா இருக்கா. கிரைனோ, ஏய் நீதான், யார் நீ, நான் இதுக்கு முன்னாடி உன்னை
உன்னை இங்க பார்த்ததே இல்லையே. பச்சை மண்டியும் வணக்கம், நான் யங் மாஸ்டர் நாக்ஸோட எக்ஸ்க்ளூசிவான மெய்டு. என் பேரு டிஜிட்ரி. உங்களை பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷம். நாக்ஸ் இதுன்னு தெரிஞ்ச உடனே இவனும் ஃபார்மாலிட்டி எல்லாம் போதும், வந்து என்னோட மெய்டு ஆயிடு. உன்னோட கேப்பபிலிட்டி என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்ககிட்ட இருக்கிற டேலண்ட் அது போதும், அதுவே என்ன சாட்டிஸ்ஃபை பண்றோம். இவன் அதை சொன்ன உடனே பச்சை மண்டியும் என்ன மன்னிச்சிருங்க, நான் ஆல்ரெடி யங் மாஸ்டர் நாக்ஸ் கிட்ட சர்வ் பண்ணிட்டு இருக்கேன், அதனால உங்க ஆஃபரை நான் ரிஜெக்ட் பண்றேன். எது, உனக்கு நான் யாருன்னு நல்லாவே தெரியும்ல, அப்புறமும் எதுக்கு என்னோட ஆஃபரை ரிஜெக்ட் பண்ற? அந்த நாக்ஸ் என்ன உங்ககிட்ட அவ்வளவு பணம் கொடுத்தானா? நானே தான் அவர்கிட்ட சர்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீ அவங்க கிட்ட சர்வ் பண்ணணும்னு நினைக்கிறியா? உன்ன மாதிரி காமனருக்குலாம் இந்த டிசிஷன் எடுக்கிற உரிமையை யார் கொடுத்தது? இவன் இப்படி சொன்ன உடனே பச்சை மண்டியும் இதுதான் காரணமே. யங் மாஸ்டர் நாக்ஸ் என்ன ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடத்துவாரு. என்ன மன்னிச்சிருங்க, நீங்க எந்த மாதிரியான ஒரு ஆள்னு எனக்கு தெரியாது, ஆனா என்ன ஆனாலும் சரி நான் யங் மாஸ்டர் நாக்ஸ் சைட்ல மட்டும் தான் இருப்பேன். இவன் இப்படி சொன்ன உடனே அவனும் என்னால சுத்தமா நம்பவே முடியல. போயும் இவ அவனுக்கு சர்வ் பண்ணணும்னு நினைக்கிறா. இவ வினோதமான ஒரு ஆள் தான். இவன் இதை யோசிச்சுட்டு பச்சை மண்டி கிட்ட அவன் உனக்கு எவ்வளவு கொடுத்தான்னு தெரியல, ஆனா அவன் கொடுத்ததை விட 3 மடங்கு நான் உனக்கு அதிகமா தரேன், என்ன மன்னிச்சிருங்க. இவனும் செம்ம காண்டா அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இப்ப பிரசன்ட்ல என்ன ஆகுதுன்னு காட்டுறாங்க. பச்சை மண்டி ஹீரோ கிட்ட அவரோட மெய்டா வந்து என்ன சேர்ந்துட சொன்னாரு, அதுவும் இல்லாம நீங்க தரதை விட எனக்கு அதிகமா காசு தரேன்னு சொல்லியிருக்காரு. ஹீரோவோ எவ்வளவு தரேன்னு சொன்னா, நீங்க இப்ப தரதை விட 3 மடங்கு அதிகமா. ஹீரோவோ அதை யோசிச்சு பார்த்துட்டு என்னதான் என்கிட்ட அதிகமா காசு இருந்தாலும் இந்த ரியல் ஸ்டோரியில என்னோட பட்ஜெட் எவ்வளவுன்ட்டு கன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. சோ அதனால என்னால அந்த அளவுக்கு பணத்தை யூஸ் பண்ணவே முடியாது. ஆனா அதுக்குன்னு என்னால பச்சை மண்டியை கிவ் அப் பண்ண முடியாது. இவளும் ஹீரோ என்ன சொல்ல போறான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி சந்தேகத்தோடய பாத்துட்டு இருக்கா. ஹீரோவோ இது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு உனக்கு வேணும்னா சொல்லு, நான் உன் சம்பளத்தை ஏத்தி தரேன். அவன் எவ்வளவு சொன்னானோ என்னால முடிஞ்ச அளவுக்கு அந்த அளவுக்கு மேட்ச் பண்ணி நான் உனக்கு ஏத்தி தரேன். அதை கேட்டு இவளும் அப்படியே ஷாக்ல நின்னுட்டு இருக்கா. ஹீரோவோ சோ அதனால கவலைப்படாம நீ ஒர்க்ல மட்டும் போக்கஸ் பண்ணாலே அதுவே எனக்கு போதும். ஹீரோ அப்படி சொன்ன உடனே பச்சை மண்டை சிரிக்க ஆரம்பிச்சிடறா. இவ ஏன் சிரிக்கிறான்னு புரியல ஹீரோக்கும். அவளும் என்ன மன்னிச்சிருங்க. ஹீரோக்கு ஒரே ஷாக்கு. இப்ப இங்க என்ன நடந்தது? அவ என்ன பார்த்து சிரிச்சாளா? ஆனா ஏன் நீ என்ன கிரைன் கூட ஒர்க் பண்ணணும்ட்டு ஏற்கனவே முடிவு பண்ணிட்டியா? உங்களுக்கு என்ன தோணுதோ அதை யோசிச்சுக்கோங்க யங் மாஸ்டர். அந்த மாதிரி ஒரு விஷயம் கண்டிப்பா நடக்கவே நடக்காது. என்ன ஆனாலும் சரி நான் யங் மாஸ்டர் கிரைனை மட்டும் ஃபாலோ பண்ணவே மாட்டேன். நீங்க இப்ப எனக்கு கொடுக்குற சம்பளமே எனக்கு போதுமானதா இருக்கு. அப்புறம் ஏன்டி சிரிச்ச? அதுவா, அதை என்னால உங்ககிட்ட சொல்ல முடியாது. அப்ப நான் இதை ஆர்டரா கேக்குறேன், சொல்லு ஏன் சிரிச்ச? அது ஒண்ணும் இல்ல, ஒரு ஃபன்னியான விஷயம் நடந்தது என் மைண்டுக்கு ஞாபகம் வந்தது, அதான் சிரிச்சேன். பச்சை மண்டை உனக்கு பொய் கூட ஒழுங்கா சொல்ல தெரியல. அவளும் இப்ப சொல்லி மட்டும் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்ட்டு இவ்வளவு மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுக்கிறான். ஹீரோவும் இது எப்படியா இருந்தாலும் சரி அவன் என்னை விட்டு போகாம இருந்தா அதுவே எனக்கு போதும். ஆனா அந்த கிரைன் லவுடு அவனை எப்படியாச்சும் நான் கேட்ச் அப் பண்ணியே ஆகணும். கண்டிப்பா நான் ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறம் தான். ஹீரோ அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த இடத்துல சீனை கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணி ட்ரைனிங் கிரவுண்ட தான் காட்டுறாங்க. பசங்க எல்லாம் ட்ரைனிங் எடுத்துனுக்குறானுங்க. ஹீரோவும் இந்த அகாடமில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கண்டிப்பா இந்த கிளாஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணணும்னு ஒரு 5 கிளாஸ் வச்சிருக்கானுங்க. ஃபர்ஸ்ட் இந்த எம்பையரோட ஹிஸ்டரி. இந்த கிளாஸ்ல எதை பத்தி பேசுவானுங்கன்னா கிரியேட்டர் ஆஃப் காட்ஸ் ஆர்டின், அதுவும் இல்லாம இந்த கிங்டம் மறந்து போன ஒரு சில ஸ்ட்ராங்கஸ்டான கேரக்டர் பத்தி எல்லாம் பேசுவானுங்க. அண்ட் 2வது ஹார்ஸ்மேன்ஷிப், 3வது ஒரு நோபல் கிட்ட எப்படி எலகண்டா நடந்துக்கணும் ஒரு நைட்டு அப்படின்ற விஷயத்த கத்து தருவானுங்க. 4வது இந்த எம்பையரோட பேசிக் மேஜிக். அண்ட் கடைசியா தான் வந்தார் விநாயக்ன்ற மாதிரி எனக்கு சுத்தமா வராத ஒரு சப்ஜெக்ட், நான் இந்த உலகத்திலேயே மொத்தமா வெறுக்கிற ஒரு சப்ஜெக்ட். நான் பார்த்தா ஹீரோவை ஓட விட்டுக்கிறாங்க. தலைவனும் போதையில ஓடினுக்கிறான், சுத்தமா அவனால முடியல. அந்த சப்ஜெக்ட் தான் ஸ்டாமினா ட்ரைனிங். பார்த்தா எல்லாம் ஓடிட்டு இருக்கிறானுங்க, ஹீரோ தான் ஓடுற ராஜான்னு ஓடினுக்கிறான். இது வெறும் ட்ரைனிங்கோட மட்டும் முடியாது, என்ன புல் அப்ஸ் பண்ண சொல்லுவானுங்க, புஷ் அப்ஸ் பண்ண சொல்லுவானுங்க. இந்த ஸ்டாமினா ட்ரைனிங் வந்துட்டாலே எனக்கும் அதுக்கும் ரொம்ப தூரம். ஹீரோவும் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தரையில உட்காந்துட்டு இருக்கான் தண்ணி குடிக்கலான்ட்டு. ஹீரோ அப்படி உட்காந்துட்டு இருக்கும் போதே ஹீரோ பக்கத்துல ஒரு ப்ரொஃபசர் வந்து இந்த விஷயம் இது கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா இருக்கு நாக்ஸ், உன்னை பார்க்கும்போது ஒரு தும்பி மாதிரிகிற எனக்கு நீ. அதை கேட்டு ஹீரோவும் காண்ட்ல நீங்க என்ன சொல்ல வரீங்க? நீ இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் ரிசல்ட்னு வரும்போது அதுல எக்ஸப்ஷனலான ஒரு ஆளா தான் இருக்க, ஆனா இதுவே ஸ்டாமினான்னு வரும்போது அது உனக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா உன்னால ஓவர் கம் பண்ணி வர முடியாத ஒரு பெரிய வால் முன்னாடி நீ மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கு. ஹீரோவும் இவர் சொல்றத பார்த்துட்டு இந்த அகாடமியோட இன்ஸ்ட்ரக்டர் கிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்த்தது தான். இவர் சொன்ன மாதிரி தான் எல்லா விஷயமும் இருக்கு. ஏன்னா என்கிட்ட இருக்க அந்த டெர்மினலி இல் அந்த ட்ரேட் தான் என்னை இப்படி போட்டு கொடுமை பண்ணுது. சொல்ல போனா இந்த நாக்ஸோட அதாவது என்னோட ஸ்டாமினாவோட மேக்ஸ் லெவலே அது 15 தான். இந்த அதிலே ஸ்டக் ஆகி நிக்குது. ஹீரோவும் இதெல்லாம் யோசிச்சுட்டு அந்த ப்ரொஃபசரை பார்த்து நீங்க ஒரு ப்ரொஃபசர் தானே, நீங்களே ஸ்டூடெண்ட் கிட்ட இந்த மாதிரி ஒரு டிஸ்கரேஜிங்கான வேர்ட்ஸ் எல்லாம் பேசலாமா? நான் உங்ககிட்ட ரூடா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிரு, ஆனா இந்த விஷயத்த நீ தெரிஞ்சுக்கிட்டா அது உனக்கு நல்லதுன்னு தான் நான் சொன்னேன். நீ இதே மாதிரி ரெக்லெஸ்ஸா நடந்துட்டே இருந்தானா உன்னோட லைஃப் ஸ்பேன் கூட ஷார்ட் ஆக அதிகமான வாய்ப்பு இருக்கு. சரி ஓகே, நீங்க சொன்னதை நான் என் மைண்ட்ல வச்சுக்கிறேன். ஹீரோவும் இவர் சொன்னதை கேட்டு எனக்கு ஏற்கனவே தெரியும், ஏன்னா என்னோட ஹார்ட் அது கவுண்ட் டவுன்ல தான் ஓடிட்டு இருக்கு. இவர் சொன்ன மாதிரியே தான். பார்த்தா ஹீரோ சைட்லயும் சிஸ்டம் வருது. சிஸ்டம்ல என்ன போட்டிருக்குன்னா உங்க டெர்மினலி இல்லால உங்க லைஃப் ஸ்பேன் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வருது அப்படின்னு வருது. ஹீரோவும் அதை பார்த்துட்டு இதை பார்க்க எனக்கு
காண்டு தான் ஆகுது. ஹீரோ இப்படி நின்னுட்டு இருக்கும் போதே பெராவும் பின்னாடி நின்னு ஹீரோவை பார்த்துட்டு இருக்கான். அவனும் நான் எவ்வளவு ட்ரை பண்ணியுமே இவனை பத்தி என்னால ஒண்ணுமே கண்டுபிடிக்கவே முடியல. இவன் அகாடமி டெஸ்ட்ல அவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணி டாப்புக்கு வந்தான். ஆனா இந்த இடத்துல இவனோட ஸ்டாமினாவை மறைச்சு வைக்கணும்னு இவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஒருவேளை அந்த உதவக்காரன் இவன் பேர் வாங்கி வச்சிருக்கானே அதை சமாளிக்கிறதுக்கோசரம் இவன் இந்த மாதிரி இது எல்லாத்தையும் மறைச்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இவன் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஹீரோ இப்பதான் நோட் பண்றான் பின்னாடி பெரா நிக்கிறான்னு. நான் பார்த்தம்பே நான் சண்டை போடணுமா, மரியாதை இங்க வந்து போயிடு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்றான். அந்த இடத்துல சீனை கட் பண்ணி மார்க்கெட்ல தான் காட்டுறாங்க. பார்த்தா ஹீரோ தான் உட்டி போட்டு மார்க்கெட்ல நடந்து போயிட்டு இருக்கான். இவன் இப்படி நடந்து போகும்போதே எனக்கு நல்லாவே தெரியும் இந்த இடத்துல நான் உங்களை கண்டுபிடிப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஹீரோவோ யாரா இதை சொல்றான்னு திரும்பி பார்த்தா அந்த டீமன் பாய் தான் வந்திருக்கான். அவனும் எப்படி இருக்கீங்க யங் மாஸ்டர் நாக்ஸ், அதை பார்த்துட்டு இவனும் இவன் ஏன்டா இங்க வந்தான், அதுவும் இல்லாம இவன் ஏன் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான், இவன் பண்றதுக்கெல்லாம் பின்னாடி எதனா ஒரு ரீசன் இருக்குமா. ஹீரோ இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே இந்த இடத்துல இந்த சாப்டர் முடிச்சிடறாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஓகே गाइस, நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.